செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறுவர்களுக்கான திருக்குறள் 100 அப்படிங்கிற தலைப்புல அடுத்ததாக 71வது குறள் பார்க்க போறோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம் அப்படின்னா உலகம். உலகமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு மனசுல கருதினால் நினைத்தால் அதுவும் கைகூடும். எப்போ அப்படின்னா காலம் கருதி இடத்தார் செய்யும். எந்த நேரத்தில் எந்த விஷயத்த எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சா உங்களுக்கு உலகமே நீங்கள் கேட்குறத உலகத்தையே கேட்டால் கூட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யன். காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. நெடும் புனலுள், புனல் அப்படின்னா நீர், அதாவது ஆழமான நீரில் முதலை மற்ற விலங்குகளை வெல்லும். அடும் புனலின் நீங்கின், அந்த நீரை விட்டு நீங்கினால் வெளியில் வந்துட்டா அதனை பிற விலங்குகள் வென்றுவிடும். நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. நெடும் புனல்ல, அதாவது தண்ணியில முதலை வென்றுவிடும். தண்ணியை விட்டு நீங்கினா அதை பிற விலங்குகள் வென்று விடுவார்கள். அடுத்ததாக குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதலில் அவர்களுடைய குணத்தை ஆராய்ச்சி செய்யணும். அடுத்ததாக அவங்களுடைய குற்றத்தை ஆராய்ச்சி செய்யணும். இது ரெண்டையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவற்றுள் இது ரெண்டுலையும் மிகை நாடி எது அதிகமாக இருக்கும், குணம் அதிகமாக இருந்தால் அவங்க நல்லவங்க, குற்றம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க கெட்டவங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். ரொம்ப ரொம்ப அருமையான குறள். நீங்கள் செய்யக்கூடிய பெருமையான விஷயங்களுக்கும், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறுமைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தத்தம், நீங்கள் செய்யக்கூடிய கருமம், செயல்களே தீர்மானிக்கும். நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும், தீய விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு சிறுமை தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குறளை சொல்லிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். அவரவர் வினைப்பெயர் அவரவருக்கு. நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்குங்கிறது இந்த குறளை சொல்லியிருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா கரெக்டாக முடிப்பாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா, யார் யார் எந்தெந்த தொழிலில் திறமையாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஒரு தலைவன் அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். இது எல்லாமே பொருட்பாலில் ஒரு அரசர் எப்படி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வேலைகளை எந்த வினையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. இதனை, இந்த செயலை, இதனால் இவங்களால இந்த விதத்தில் இவன் முடிக்கும், இவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். நன்றி மாணவர்களை, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.